السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை அறிகிற ஆர்வத்தில் மூன்றாம் நாளாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக என்று துஆ செய்ய வேண்டும். இந்த உரையை நிகழ்த்துகிற எனக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்த நீங்கள் அனைவரும் துஆ செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த பயனுள்ள இந்த வரலாற்று தகவல்களை நாம் மனதிலே ஆழமாக உள்வாங்கி அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதாய் ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு சின்ன முன்னுரை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வைத அஹதல்லாஹு மீசாக்கன் நபியின லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه قال أقررتم وأخذتم على ذلكم إصري قالوا أقررنا قال فاشهدوا وأنا معكم من الشاهدين. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல நபிமார்களிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்ததாக அல்லாஹ் சொல்றான். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு நான் வேதமும் ஞானமும் கொடுத்தேன், உங்களுக்கு பின்னால் ஒரு தூதர் வருவார், அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இந்த உடன்படிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா, அதை செயல்படுத்துவீர்களா என்று அல்லாஹ் நபிமார்களிடத்திலே கேட்கிறான். நபிமார்கள் அனைவரும், இறைவா நாங்கள் இந்த உடன்படிக்கைக்கு ஒப்புதல் தருகிறோம், நாங்கள் அந்த நபியை ஈமான் கொள்வோம், அவருக்கு உதவியும் செய்வோம் என்று வாக்களித்தார்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாரும் சாட்சியாக இருங்கள், நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த உடன்படிக்கை இருக்கிறது எப்ப நடந்தது என்றால், அல்லாஹ் நபிமார்கள், இந்த உலகத்துல எத்தனை நபிமார்கள் வருவார்களோ, 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள் இந்த உலகத்துல வந்திருக்கிறார்கள், அத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா அணுக்களாக படைத்து, யாரையுமே மனித சமுதாயத்தையே படைக்காத போது அல்லாஹ் தஆலா நபிமார்கள் எல்லோரையும் அணுக்களின் உலகத்தில் படைத்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நீங்கள் அவரை ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செய்த உடன்படிக்கை இது. அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அப்படிப்பட்ட ஒருவரை படைப்பதாக முடிவு செய்து, அவர்தான் கடைசியாக வந்தாலும் கூட எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அவர்தான் என்பதை அல்லாஹ் தஆலா பிரதானப்படுத்தி காட்டிய நிகழ்வை நாம் திருக்குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா அஹத அலைஹில் மீசாக், அல்லாஹ் எந்த நபியை அனுப்பிச்சாலும் இந்த உடன்படிக்கையை அல்லாஹ் அவர்களோடு செய்து கொள்வான். அதாவது லைன் புஇஸ முஹம்மதுன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டால் நபியாக, வஹுவ ஹய்யுன், அவர் உயிரோடு இருந்தால், லயுமினுன்ன பிஹி, அவரை ஈமான் கொள்ள வேண்டும், வலயன்சுரன்னஹு, அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எந்த நபியை அனுப்பிச்சாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவார்கள், அவரை ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் தகவல் சொல்லி அல்லாஹ் அனுப்புவதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். வ அமரஹு அன் யஹுத அலா உம்மத்திஹில் மீசாக்,
நீங்க மட்டும் நம்பினா பத்தாது, இந்த உடன்படிக்கையை பற்றி உங்களுடைய சமுதாயத்திற்கும் நபிமார்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறார். பின்னால் ஒரு நபி வருவார், அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் உயிரோடு இருந்தால் லைன் புய்ஸ முஹம்மதுன் வஹுவ அஹ்யாவுன் லைன் நபிஹி வ யன்சுரன்னஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட போது நீங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் அவரை ஈமான் கொள்ளணும், அவருக்கு உதவி செய்யணும் என்று அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அந்த சமுதாயத்திற்கு சொல்வார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் சொல்கிறார். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அந்த வேதக்காரர்கள் எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி தெரிந்திருந்தார்கள் என்றால், அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹு. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி எப்படி தெரிந்திருந்தார்கள் என்றால், தங்களுடைய மகனை எப்படி அடையாளம் காணுவார்களோ அதுபோல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி தெரிந்திருந்தார். எல்லோருக்கும் ரசூலுல்லாஹை பற்றி தெரியும். மூசா நபி சமுதாயத்திற்கு தெரியும், ஈசா நபி சமுதாயத்திற்கு தெரியும். எந்த நபி வந்தாலும் சரி, எல்லா சமுதாயத்திற்கும், யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் நபியை பற்றி தெரியும். எப்படி தெரியும் என்றால், தன் மகனை எப்படி அடையாளம் காணுவார்களோ அதுபோல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹு வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வ ஹும் யஅலமூன். ஆனால் அவர்கள் ஒரு பிரிவினர்கள் உண்மையை தெரிந்து கொண்டே மறைக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அவருடைய காலத்திலே வாழ்ந்த போது ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள் என்றால், அவர்கள் உண்மையை தெரிந்து கொண்டேதான் மறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். ஏன்னா எல்லா நபியும் இப்படி ஒரு நபி வரப்போறார் என்பதை முன்னறிவிப்பு செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் இப்படி செய்த உடன்படிக்கை மிஅராஜ் பயணத்தில் நிரூபணமாகிறது. நமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வருகையிலே கடைசி நபியாக வந்தாலும் எல்லா நபிக்கும் அவர்தான் தலைவர். அப்படிங்கிறது எங்க நிரூபணமாகிறது என்றால் மிஅராஜ் பயணத்தில் நிரூபணமாகிறது. அவர்கள் மிஅராஜ் பயணம் மேற்கொள்வதற்கு முன்னால் முதலில் பைத்துல் முகத்தஸை நோக்கி சென்றார்கள். அதற்கு பின்னால் 7 வானங்களையும் கடந்து சென்றார்கள். பைத்துல் முகத்தஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் ஒன்று கூட்டி இருந்தான். முன்னால் வந்த எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி இருந்தான். அத்தனை நபிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இமாமாக நின்று தொலை வைத்தார்கள். காரணம், இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருகிற ஷரியத்து தான் எல்லா ஷரியத்துக்கும் பின்னால் வரக்கூடியது. உலகம் அழிகிற வரையிலையும் அதுதான் இருக்க போகிறது. அல்லாஹ் உடன்படிக்கை செய்தால் நீங்கள் அவரை ஈமான் கொள்ள வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் அந்த மிஅராஜ் பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தலைவராக அங்கீகரித்ததன் மூலமாக, அவருக்கு பின்னால் தொழுவதின் மூலமாக அவர்கள் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி விட்டார்கள். மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவால் வந்தவன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார். சொல்லிவிட்டு வகான ஆகிருமன் பஷர பி ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை பற்றி சுப செய்தி சொன்னார்கள். அவர்கள்தான் கடைசியாக அந்த செய்தியை சொன்னவர்கள் என்று சொல்றாங்க. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் கடைசியாக வந்த நபி. அதற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வரையிலையும் நபிமார்கள் வருகை தராத காலம் சுமார் ஒரு 570 ஆண்டு காலம் நபிமார்கள் வராத காலமாக இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கடைசியாக வந்தார்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை குறித்து சுப செய்தி சொன்னார்கள். என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவின் வெளிப்பாட்டால் நான் பிறந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி 2 செய்தியை சொல்றாங்க. இந்த 2ல நம்ம 2வது எடுப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து முன்னறிவிப்பு செய்தார்களா? செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைது கால ஈஸா இப்னு மரியம் யா பனி இஸ்ராயீல
இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகல் லிமா பைன யதைய மின தௌராத்தி வ முபஷ்ஷிரன் பிரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பனி இஸ்ராயேல் சமுதாயமே, நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதன். எனக்கு முன்னால் வந்த தௌராத் வேதத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். அதே போல எனக்கு பின்னால் அஹ்மத் என்ற பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்பதை சுப செய்தியாக சொல்லவும் நான் வந்திருக்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்னை குறித்து சுப செய்தி சொன்னவர்களே கடைசியாக சொன்னவர்கள் என்று சொன்னார்கள். அதை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு பின்னாடி அஹ்மத் என்கிற ஒரு நபி வருவார், அவரை உண்மைப்படுத்தத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிகள் நாயகம் குறித்து முன்னறிவிப்பு செய்துவிட்டார். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொன்னாங்க, நான் என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவின் வெளிப்பாடு என்றார். மரியாதைக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால், இன்னும் சொல்ல போன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா மக்காவில் மலக்குமார்கள் மூலமாக தன்னை வணங்க ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். அது காபா. யார் படைக்கப்படுவதற்கு முன்னால்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ஒரு ஆலயத்தை மக்காவிலே கட்டுகிறான். அதுதான் காபா. மரியாதைக்குரியவர்களே, தண்ணீரிலிருந்து பூமி வெளிப்பட்ட போது வெளியானது. அப்படி வெளியான போது இப்போது காபா இருக்கிற இடம்தான் முதலில் வெளிப்பட்டது. அல்லாஹ் மலக்குகளின் மூலமாக தன்னை வழிபடுவதற்காக அந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தினான். அதை குறித்து அல்லாஹ் சொல்வான், இன்ன அவ்வள பைத்தியும் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன். அல்லாஹ் இந்த பூமியிலே கட்டிய கட்டிடங்களிலேயே முதலாவது மக்காவிலே கட்டப்பட்ட கட்டிடம். அது பரக்கத்தானதாக இருக்கிறது, அகிலத்தார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ காபா என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால், படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே மக்காவிலே காபா கட்டப்பட்டு விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா படைச்சு அவங்கள அல்லாஹ் தஆலா பூமிக்கு இறக்குறான். எங்க இறக்குனான்? இந்தியாவின் ஒரு பகுதியாக அப்போது இருந்த சிலோன்ல அல்லாஹ் இறக்கினான், இலங்கையில. அப்போ முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்கான நபியாக வருகிறார். அவர் இஸ்லாத்தை கொண்டு வருகிறார். இஸ்லாம் பூர்வீக மார்க்கம், அதுவும் இந்தியாவில் பூர்வீக மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் தான் முதல்ல வந்துச்சு இந்தியால. நம்மள நீங்கெல்லாம் வேற நாடு, நீங்க பாகிஸ்தான் தான் சொல்றாங்க. ஆனா இஸ்லாம் தான் இந்தியாவுக்குள்ள முதல்ல வந்துச்சு. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவுக்குள்ளாக இலங்கையில் தான் இறக்கப்பட்டார். ஹவ்வா அம்மையார் அவர்களை அல்லாஹ் ஜித்தால இறக்கினான். ஜித்தான்னு சொன்னாவே கிளவின்னு அர்த்தம், பாட்டின்னு அர்த்தம். ஜித்தான என்ன? பாட்டின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? ஹவ்வாவை ஜித்தாவிலேயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்தியாவின் ஒரு பகுதியாக இலங்கை அன்றைக்கு இருந்தது, அந்த இலங்கையிலும் அல்லாஹ் தஆலா இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்யும்படி உத்தரவிடுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் 100 ஹஜ்ஜுகள் செய்தார். அவங்க 960 வருடம் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. 100 ஹஜ்ஜுகள் 960 வருடம் வாழ்ந்தார்கள். 100 ஹஜ்ஜுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார்கள். அதுல 44 ஹஜ்ஜை இந்தியாவில் இருந்தே செய்தார். அப்போ முதல் ஹஜ்ஜுக்கு சென்ற நபரும் இந்தியாவில் இருந்துதான் முதல்ல ஹஜ்ஜு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த ஹஜ்ஜுக்கு சென்ற சமயத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். மனைவி எங்க இருக்கிறாங்க? மக்கா இருக்கிற சவுதி அரேபியால இருக்கிறாங்க. அவங்கள தேடி தேடி ஹஜ்ஜுக்கு செல்லும் போதெல்லாம் தேடி தேடி பயணப்பட்டு கடைசியில அவர்கள் அரஃபா மலையிலே தன்னுடைய மனைவி ஹவ்வாவை சந்தித்தார்கள். அரஃபானா என்னங்க அர்த்தம்? அறிமுகம்.
தெரிதல் என்று அர்த்தம். தன்னுடைய மனைவியை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் இருவரும் சங்கமித்த இடம் அரஃபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல காபாவை மலக்குமார்கள் கட்டினார்கள். இரண்டாவதாக காபாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கட்டச் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டினார்கள், அதை தவாப் செய்தார்கள். அவருக்கு பின்னால் வந்த எல்லா நபிமார்களும் அந்த காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டே இருந்தார்கள். நபிமார்கள் தவாப் செய்கிற இடமாக, நல்லவர்கள் தவாப் செய்கிற இடமாகவே காபா இருந்து வந்தது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே அந்த மக்கள் சிலை வணக்கத்தை துவங்கிவிட்டார்கள். சுமார் 950 வருடம் பிரச்சாரம் செய்த நூஹ் நபியால் அந்த மக்கள் அழைத்து அவர்கள் வெறுத்து போனார்கள். மேலும் மேலும் அக்கிரமம் செய்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே பொறுமை இழந்து நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா. இறைவா, இந்த பூமியிலே காஃபிர்களை யாரையுமே விட்டு விடாது, அவங்களை எல்லாம் அழிச்சிரு. இன்னகையின் ததருகும், நீ அவங்களை விட்டால் யுதில்லு இபாதக, அவர்கள் உன்னுடைய அடியார்களை வழிகெடுத்து விடுவார்கள், அழிச்சிருந்து துஆ செஞ்சார். ஆனால் அல்லாஹ் தஆலா வெள்ளப்பிரளயத்தை ஏற்படுத்தினான். உலகில் தோன்றிய முதல் சுனாமி, முதல் வெள்ளப்பெருக்கு, உலகத்தையே அல்லாஹ் அழித்தார். அவர்களை ஏற்றுக்கொண்ட சுமார் 80 பேர்கள் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த வரலாறு நமக்கு தெரியும். அப்போது அந்த வெள்ளப்பிரளயத்திலே காபத்துல்லாவும் இடிந்து போய்விட்டது. காபத்துல்லாவும் இடிந்து போய்விட்டது. அதனுடைய அஸ்திவாரம் மாத்திரம் இருந்தது. காபத்துல்லா அல்லாஹ் மலக்குமார்களை வைத்து கட்டினானே, அந்த அஸ்திவாரமே தொடர்ந்து அப்படியே இருந்தது. இப்படி அந்த அஸ்திவாரம் மாத்திரம் இருந்தது. அதற்கு பின்ன இப்ப சமீபத்துல கூட அந்த அஸ்திவாரம் எந்த மாற்றமும் கிடையாது. சில வருடங்களுக்கு முன்னால் பகுதி என்கிற ஆட்சியாளர் இருந்த போது காபத்துல்லா இடித்து கட்டப்பட்டது. அப்போது அந்த பழைய அஸ்திவாரத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார். அது அந்த கற்கள் ஒட்டக திமில் போல இருந்ததா. காபத்துல்லாவை அந்த அஸ்திவாரம் மாத்திரம் அப்படி இருந்து கொண்டிருந்தது. நபிமார்கள் எல்லாம் அந்த அஸ்திவாரத்தை தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அஸ்திவாரத்தை தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி எல்லா நபிமார்களும் தவாப் செய்ததை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவாப் செய்தார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தவாப் செய்கிற போது அவர்கள் காபாவை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வருகிறது. காபாவை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. பள்ளிவாசல் கட்டினா மாத்திரம் போதாது, பள்ளிவாசலை வணங்குவதற்கு ஆட்கள் வேண்டும். பள்ளிவாசல்ல வணங்குறதுக்கு ஆட்கள் வேணும். அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கிறார்கள், தனது இரண்டாவது மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன் மகன் இஸ்மாயிலையும் இங்கே கொண்டு வந்து குடியமர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ரெண்டு சிந்தனை வருது அவங்களுக்கு. காபாவை கட்ட வேண்டும், இங்கே ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், தன்னுடைய மனைவி மகனையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்தணும் சொல்லி நினைக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின் வரலாற்றில் என்ன நடந்தது என்பதை நாளை பார்ப்போம். அல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.